ஆடி கிருத்திகை கோகுல அஷ்டமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்புறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அந்த கொத்தமல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்தேன். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 20 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். இங்கே வந்து ஸ்ட்ரீட்டில் ஒரு அண்ணா சேல் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தான். கொத்தமல்லி மட்டும் 10 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் புதினாவும் கருவேப்பிலையும் 10 ரூபா. ஆம்லா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 45 ரூபா. 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சி வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வடை மசாலா வடைக்கு வந்து தேவை. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வந்து க்ரீன் சில்லி. எல்லாமே இன்றைக்கி ரேட்டாக தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் 50 ரூபா. அதுக்கப்புறம் மாங்காய் வந்து 30 ருபீஸ் வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருந்தது. முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு வந்து இந்த முருங்கைக்காய் கொடுத்தாங்க. இதில் வந்து 5 முருங்கைக்காய் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸுமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபா. பஞ்சு மாலை வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து செலுத்தலாம் இல்லையா, ஸோ அதனால் வந்து பஞ்சு மாலை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தது. ஹாப்பியான மூமெண்ட் வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ராதே கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ க்யூட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். டார்க் கலர், பிங்க்கு, எல்லோ, க்ரீனு, ப்ளூவு, ஸோ நல்ல ஒரு டார்க்கு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் அதை நான் கேட்கல. ஸோ அது இன்னும் எதில் செஞ்சாங்கன்ட்டு நான் மண்ணில் செஞ்சது வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அது இதுவாகிடுது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும் சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். இப்போயே பிள்ளையார்லாம் வந்துட்டு இருக்குது. பிள்ளையார் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராதே கிருஷ்ணா வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான் சொன்னாங்க. அந்த பானை கடை சொன்னோம் இல்லையா, அவங்க எப்பவுமே ஒரே ரேட்டு தான். ஸோ டிஸ்கவுண்ட் கிடையாது. நான் அவங்க கிட்ட தான் அதே ரேட்டு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்தேன். 350க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக அந்த கலரோடு அந்த மூமெண்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணேன். ஸோ எல்லாம் வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு சரி ராதா கிருஷ்ணா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பஞ்சு மாலை வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த பஞ்சு மாலையும் அம்மனுக்காக தான். சரி, அதாவது லக்ஷ்மிக்கு அம்மனுக்கு போகலாம். அம்மனுக்கு பொதுவாக பஞ்சு மாலை நானே வீட்டில் செய்வேன். பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதனால் நான் பஞ்சு மாலை வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்ய போது அதை வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மண்ணில் வாங்கிட்டு வந்தேன் இந்த ராதே கிருஷ்ணா, கொஞ்சம் அந்த முகம் பேஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருந்தது. சரி, அதனால் நான் எடுத்து அதை ரிமூவ் பண்ணலை, அப்படியே தொட்டியில் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் பூஜை பண்ணி சாமி கும்பிடுவேன் எப்பாச்சும் டைம்னாலையும். ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான். அங்கே டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 3 o'clock தான் ஆச்சு. நாங்கள் வந்து கரெக்டாக வந்து 2:40க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டைம் லஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான். ஏன்னா விரதம் இருந்து சாமி கும்பிட்றோம் இல்லையா, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் தான் நான் வந்து இன்றைக்கி கோலம் போட்டேன். ஆனால் கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. அரிசி ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருக்கணும். நான் காலையில் அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து ஊற வச்சு லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. அந்த கால் பாதெல்லாம் நானே தான் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன், அதாவது நம்மளுடைய ஸ்பிங்கரில் வச்சு தான் வந்து போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைன்லாம் வந்து போல் அந்த கால் பாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட்டாக வச்சோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்பிங்கர் மாதிரி வந்துடும். ஸோ அதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வருஷம் இப்படி தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசலேருந்து பூஜை ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அங்கே இலையெல்லாம் போட்டு சாமி கும்பிடணும் இல்லையா, ஸோ அதனால் இங்கே வந்து பூஜை அறையில் கொஞ்சமாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மனம் வச்சுட்டு தான் நான் வந்து இலை போட்டு சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கோகுல அஷ்டமி வந்து எனக்கு வந்து பூஜை வந்து நான் பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக தான். ஆனால் ஸ்வீட்லாம் முறுக்கு, சீடை, லட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும், இல்லை நம்ம வீட்டிலே செய்யணும். நான் எந்த அதில் இது வந்து ரொம்ப க்யூட்டான கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த முக்காலியில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்கேன். அழகாக இருக்கும், அது ரொம்ப க்யூட்டாக. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கூட எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா வாங்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது ஊரில். நான் அங்கே போனால் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டாச்சு, வடை பாயசத்தோட கிருத்திகையும் கிருஷ்ண ஜெயந்தியும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டை பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா டசன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது 15 பழம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து இது கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைய வந்து தொளிச்சிருக்காங்க. இந்த பூ வந்து 100 கிராம் வந்து 50 ரூபா. 100 கிராம் வெயிட் போட்டு கொடுத்தாங்க. தண்ணீர் தான் வெயிட் சட்டுன்னு வந்துருமா. ஸோ இந்த சாமந்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான சாமந்தி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாமந்தி,
இது ஒரு சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாமந்தி. இந்த மாதிரி மூணு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி இருக்குது. இதில் வந்து ரோஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 100 பூ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், அதுவும் 100 கிராம் வந்து 50 ரூபாய் தான். ஸோ மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்குது. ஸோ வந்து 110 ரூபாய் சொன்னாங்க. ஏன்னா மாம்பழம் சீசன் வந்து முடியுது ஆடி மாதம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸோ ஆடி மாதம் வந்து ஃபைனல் முடிய போகிறதுனால எல்லாமே ரேட்டாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் கோகுல அஷ்டமியும் அதுதான் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ரேட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமியும் ஆடி கிருத்திகையும் வருது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் நான் வெள்ளாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க அப்படியே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். 25 சொன்னாங்க, 60 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன். பெரண்டை ஊறுகாய் போடலாம் சொல்லிட்டு. வேணும்னா சொல்லுங்கள், அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனாச்சி பழம், இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் அனாச்சி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக தான் இருக்குங்க, சின்னதாக தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1/4 கிலோ வந்து கொய்யா பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் தாங்குற மாதிரி தான் வேணும் சொல்லிட்டு கொஞ்சம் பூங்காயாக வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க. அப்புறம் 25 தான் வந்துச்சு. இதோட ரேட் வந்து 25 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய். குடமிளகா வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேப்சிகம் 1/4 கிலோ தான் இருந்து வாங்கிட்டு வந்தோம். 30 rupees கேப்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா இது 25 வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருந்தது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வாங்கினேன். நான் வந்து அரை கிலோலாம் வந்து வாங்கல, எங்கள் வீட்டுக்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வாங்கினேன். அதாவது சாமி கும்பிடும் இல்லையா கிருத்திக்கு மெயினாக உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் தேவை பொரியல் செய்யறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து தனியாக ஒரு கடையில் வாங்கினேன். இது எல்லாமே காய் கடையில் அங்காடியில் போயிட்டு இந்த டைம் வாங்கவே இல்லை. ஒரு வெஜிடபிள்ஸ் கடையில் அதுக்கு லைனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டாண்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய் சொல்லி வாங்கினேன். இதுலேயே வந்து சோட்டா தக்காளி, இது குட்டி குட்டி தக்காளி, அது வந்து 30 ரூபா சொன்னாங்க. நான் வந்து இது பெரிய தக்காளி, இது நல்லா தான் இருக்கும். அது வாங்கி வந்து நிறைய வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால அந்த 3 கிலோ 4 கிலோ 100 ரூபாய்க்குலாம் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் வேஸ்ட் ஆகிடும் நிறைய தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நம்ம பார்த்து எடுத்து வாங்கணும்னா பெஸ்ட்டு தான். அதனால் நான் 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். நீங்கள் எப்படி அந்த மாதிரி வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா புது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வந்து புது உருளைக்கிழங்கு. ஸோ இது வந்து அவ்வளோ வந்து வாங்கி ஸ்டோரேஜில் பண்ண முடியாது, சீக்கிரமாக கிழங்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கொஞ்சம் கூட இருக்குது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 உருளைக்கிழங்கு நினைக்கிறேன். ரேட் எவ்வளோ இது? 25. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 rupeesக்கு வந்து வாங்கினேன். இது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து வாங்கினேன் 20 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். ஸோ மஷ்ரூம் வந்து தொக்கு செய்யலாம், இப்போ நைட்டு குக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு ரைஸும் வந்து வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இல்லை பிரியாணி மாதிரி கூட தாளிச்சிக்கலாம். ஸோ இதோட ரேட் வந்து 50 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ கொஞ்சம் கூட. இது வந்து ஒரு அம்மா சேல் பண்ணிருந்தாங்க. தனியாக சொன்னலே தனித்தனியாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை மாதிரி இருக்கும், ஆனால் அது சந்தை கிடையாது, அவங்க வீட்டை வச்சு சேல் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் 1/4 கிலோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ இவ்வளோதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காகனா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து குடியரசு தினம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரேட்டுங்க. குடியரசு தினத்தினால பூவெல்லாம் ரேட்டு சொன்னாங்க. அப்புறம் கோகுல அஷ்டமி வருது சாட்டர்டே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமியும் ஆடி கிருத்தையும் ஆடி மாசமும் ஃபைனலாக வந்து இந்த வருஷத்தோட முடியுது இல்லையா. ஸோ அதனால எல்லாமே வெஜிடபிள்ஸ்லேருந்து பூலேருந்து ரேட்டு. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/4 கிலோ 1/2 கிலோ பழம்னா 1/2 கிலோ காயெல்லாம் வந்து 1/4 கிலோல நான் வாங்கினதுக்கு ரீசனே அதுதான். நீங்கள் எப்படி அந்த மாதிரி டைமில் வாங்குவீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா ரேட்டாக இருக்கும்போது 1 கிலோ 2 கிலோலாம் வாங்கணும்னா நிறைய காஸ்ட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணி வாங்குவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வாங்குறத பிடிக்கும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.